ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. ரொம்ப நாளாக நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் இருந்தது. பட் அது கொஞ்சம் மொக்கையான அன்பாக்சிங்காக இல்லாமல் உங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹெட்ஃபோன்ஸை பற்றி கடந்த வாரத்தில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே ஒரு ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த ஹெட்ஃபோன்ஸ் எதை பற்றினா ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ். ரொம்ப சீப்பான ரேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 3000ரூவாலேருந்து 5000ரூவான்ற மாதிரி இது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு ஹெட்ஃபோன் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே பாக்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே என்ஹான்ஸ்டாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கைட்ட இருக்கிறது இந்த ஹெட்ஃபோன்ஸ் சவுண்ட் கோர் கம்பெனி, அதாவது ஃபாரின் பிராண்டோட கம்பெனி இது. ஆக்சுவலாக இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியர்ஃபோனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. வேறு என்னென்னலாம் இருக்குன்றத அன்பாக்ஸ் பண்ணி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அன்பாக்சிங் நைஃப் எடுத்துக்கிறோம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய ப்ராடக்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோனோட குவாலிட்டி என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுதா இல்லையான்ட்டு. ஆனால் பேக்கேஜிங் உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவல் பேக்கேஜிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக்கில் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே இருக்க ஹெட்ஃபோன்ஸும் அதே அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். வாங்க அதையும் பார்ப்போம். யா, இப்போது பிளாஸ்டிக் கவரை பிரித்தாச்சு. பாக்ஸ் பேக்கேஜிங்கை பிரிக்கலாம். என்னோட பெருசாக இருக்குது. பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கொடுக்கல. சரி, இந்த பாக்ஸை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பின்னாடி புக்லெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹெட்ஃபோன்ஸை ஓரமாக வச்சுட்டு புக்லெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸை ஓரமாக வச்சுட்டு புக்லெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். புக்லெட்டுக்கும் தனி கவரா? எல்லாருமே கொடுக்குற மாதிரி தான். அவங்களோட வாரண்டி கார்டு அண்ட் அவங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் அவங்க எப்படி ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணணுன்ற யூசர் ஐடி அண்ட் இது என்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு வி அப்படின்ட்டு கொடுத்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ சைட் வைஸில் வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ராடக்ட்டுக்குன்னு நம்ம வந்தோம்னா ப்ராடக்ட் உண்மையிலே ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு இங்கே 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. கூடவே இம்ப்ரெசிவ் ஒரு C டைப் கேபிள் இருக்குங்க. ஓகே, இதுக்கு கூட அவங்க கம்பெனி நேம் போட்டு பவர்ட் பை ஆங்கர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுற்றி வைக்கிறதுக்கும் ஒரு கேபிள் ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க. குட். மோர் பிளாஸ்டிக். ஆக்சுவலாக ஹெட்ஃபோனை கையில் எடுத்தாலே வேறு லெவலுங்க. நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, பிளாஸ்டிக் அண்ட் அந்த டப்பாவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுத்தது 3 விஷயம்தான். ஒன்று இந்த ஆக்ஸ் கேபிள். இதை வந்து பேட்ரி காலி ஆகிடுச்சுன்னா நம்ம போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜப் பண்ணுறதுக்காக ஒரு C டைப் கேபிள். ஆக்சுவலாக C டைப் கொடுத்தது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போது நிறைய ஃபோன்ஸ் வந்து C டைப்பில் தான் வருது. ஸோ C டைப்பில் இருக்குன்னா நம்ம தனித்தனியாக இன்னொரு கேபிள் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஃபோன் சார்ஜர் கேபிளே எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்னு பார்த்துக்கிட்டா பில்ட் வந்து செம்ம சாலிடாக இருக்குது. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். இங்கே கொடுத்துருக்க குஷன்ஸுமே ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் கேமராவில் தெரியுதானு எனக்கு தெரியல. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே ரைட் சேனல் அண்ட் லெஃப்ட் சேனல் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது நல்லது தான். எந்த காதில் எதை போடணுன்றது தெரியும். பட் உங்களுக்கு கேமராவில் அது கிளியராக நல்லா காட்ட முடியல. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரியுதா? இதுதான் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெட்ஃபோன் அட்ஜஸ்டபிள் டைப்பு. உள்ளே ஃபுல்லாக மெட்டல் தாங்க இருக்குது. ஐ மீன் உள்ளே இருக்க ஃபுல் ஸ்ட்ரிங்கும் மெட்டலில் கொடுத்துருக்காங்க, ஹிஞ்சஸ்லாம். பட் ஆனால் இதை அப்படி ட்விஸ்ட் பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஓப்பன் மட்டும்தான் பண்ண முடியுது. அண்ட் இதில் வந்து ஃபோல்டபுள் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதை ட்ராவலிங் கேஸ் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் கொடுக்காதது இங்கே ஒரு வருத்தம் தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்காம விட்டுருக்காங்க. சரி, ஹெட்ஃபோன்ஸில் என்னென்ன ஸ்விட்ச் அண்ட் என்னென்ன இது விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு இதில் ரைட் ஹேண்ட் சைட் மட்டும்தான் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் இருக்குது. அது நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னாலே க்ளோஸ்அப்பில் தெரியும். ஃபஸ்ட்டு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் லாக்கர் கீ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேஸ் பூஸ்ட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணும்போது நியூட்ரல்லேருந்து பேஸ் பூஸ்டடாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்ஃபோன்ஸை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல். அதாவது
ஹெட்ஃபோன்ஸ் ஆன் பண்ணல, பட் இருந்தாலும் காதில் போட்டோடனே சரௌண்டிங்ஸ்லேருந்து ஒரு நாய்ஸ் ஐசோலேஷன் கிடைக்குதுங்க. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி ஹை ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. இருந்தாலுமே நாய்ஸ் ஐசோலேஷன் சொல்லப்போனால் வேறு லெவலில் இருக்குது. நம்ம காதில் எடுத்து வச்சோடனே சுற்றி நடக்கிற எந்த ஒரு ஏரோ டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இல்லை. அது மாதிரி நல்லா சீல் பண்ணிடுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் குஷன்ஸ் உண்மையிலே வேறு லெவல் சாஃப்டில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். சரி, இப்போ நான் இந்த ஹெட்ஃபோன்ஸை டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஒரு வாட்டி பாட்டு கேட்டும் பார்த்துட்டேன். இதில் எப்படி இருக்குது சவுண்டுன்னு நான் சொல்லணும்னா உண்மையிலே வேறு லெவல் சவுண்டு. அண்ட் நம்ம பழையபடி நம்ம ஸ்டுடியோ செட்டப்புக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலே சொல்லப்போனால் அசந்து போயிட்டேங்க. வேறு லெவல் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் நம்ம கேட்கக்கூடிய அந்த டோன்ஸ்லாம் வந்து உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. அந்த பேஸ் பூஸ்டட் ஆக்சுவலாக அது எதுக்கு இவ்வளோ அட்வான்ஸாக இல்லை எதுக்கு இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா பேஸ் நார்மலாக இருக்கும் போதே கிளியராகவும் ட்ரபிளும் சூப்பராக இருக்குது. அண்டு வாய்ஸ் ரீப்ரொடக்ஷன் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இருந்தாலும் அந்த பேஸ் பூஸ்டரில் போட்டுட்டோன்னா அதில் சில இடத்துல வந்து அன்நேச்சுரலாக இருக்குது. பட் இருந்தாலும் காது பொங்கு அடிக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்டில் யாருமே கொடுக்காத சில விஷயங்கள்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா அதில் வந்து ஆடியோ சப்போர்ட், அதாவது ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. சோனியோட ஏஏசி ஃபைல் இல்லைன்னா சில ஃப்ளாக் ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை இதால் ரீப்ரொடக்ட் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக உண்மையில் சொல்ல போனால் ரொம்பவே அட்வான்ஸ் ஃபீச்சர் தான். ஏன்னா 10,000 ரூபா ப்ரைஸில் இருக்கக்கூடிய சோனி ஹெட்ஃபோன்ஸ்லேயே சிலதில் இதை கொடுக்க மறந்துடுவாங்க. பட் இவங்க இந்த பட்ஜெட்டில் இதை கொடுத்துருக்கிறதுன்றது உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். இது கூட வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி சி டைப் கொடுத்துருக்காங்க. சி டைப் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அதிக ஹெட்ஃபோன்ஸில் வந்து வரவே இல்லை. ஆக்சுவலாக ஹை காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸ்லேயும் ரொம்ப ஹை ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்லேயும் மட்டும்தான் இந்த சி டைப்புன்றது கொடுக்குறாங்க. இவங்க சி டைப் மட்டும் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனால் இந்த ப்ரைஸில் இவங்க இன்னொரு அதிசயமான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங்னா எவ்வளோ நேரம்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நம்ம இதை சார்ஜ் போட்டால் 5 மணி நேரத்துக்கு நம்ம ஃபுல்லாக பாட்டை லிசன் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க. 5 நிமிஷம் சார்ஜ் போட்டு 5 மணி நேரம். இது ஆக்சுவலாக நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. பட் கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஒரு 4 மணி நேரம் வரைக்குமா வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ கிடையாது, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அண்ட் இதுக்குள்ள எப்படி இருக்குது அண்ட் இந்த சவுண்டை பற்றி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோ தான். இதை பற்றி நான் டீட்டெயில்டு ரிவ்யூ வேணுமா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியும் நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ண பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஃபிசிக்கல் ஓவர் வியூவோட சேர்த்து இன்னொரு வாட்டி இதோட சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். ஃபிசிக்கல் ஓவர் வியூ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குஷன்ஸ் மேலே இருக்குல்ல, ஹெட்டுக்கு வர குஷன்ஸ், இது வந்து ஒரு ஸ்டைலோஃபார்ம், அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்டைலோஃபார்ம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெசின் லைக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. காதில் வைக்கும் போது உண்மையிலே வேறு லெவல். சுற்றி இருக்க நாய்ஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஐசோலேட் பண்ணுது. ஸோ சவுண்டும் நல்லா கேட்குது அதனால். அண்ட் இதில் வந்து 40 mm டிரைவர் இருக்குது. ஸோ பெரிய ஹியூஜ் டிரைவர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் காது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் மாதிரி ஏர் கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டுட்டு இப்படி கழுத்தை திருப்பும் போதோ இல்லைன்னா தலையசைக்கும் போதோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. லாங்காக நம்ம போட்டாலும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அண்ட் பில்டுன்னு பார்த்தா இந்த கொடுக்குற காசுக்கு நல்ல பில்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்டு தாங்க நம்ம சொல்லணும். தாறு மாறு ஸ்பெக்கு, தாறு மாறு சவுண்டு. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 60 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.25 நாள் வரைக்கும் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். அப்படியும் தீர்ந்து போச்சுன்னா கவலை எதுக்கு, ஆக்ஸ் கேபிள் கூடவே கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிளில் போட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதோட டீட்டெயில் ரிவ்யூ பண்ணணுன்ட்டு எனக்கு இப்போவே ஆசையாக இருக்குது, பரபரன்னு இருக்குது. ஆனாலும் இதில் இருக்க ஒவ்வொரு கோடாக்கையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் ஃப்ளாக் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்றத கூடிய சீக்கிரம் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் நான் கொடுக்குற இந்த டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுனா சில அன்பாக்சிங் நம்ம பண்ணணும், ட்ரை பண்ணணுன்னாலும் அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுதோ, எதெல்லாம் நான் வியூ பண்ணி அண்ட் என்னோட ரிவ்யூ கொடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வியூ பண்ணுறேன் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, நான் எப்பயும் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை டொய்ங்கன்னு ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க.
அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.